தான் நம்ம சேவிக்கிறோம். இப்படிப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளை தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம எதை குறித்து என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. நமக்கு விரோதமாய் எத்தனை வந்தாலும் சரி, இது உனக்கு விரோதமாய் ஒரு வழியா வர்றவங்க 7 வழியா என்ன செஞ்சிருவாங்க, ஓடி போயிடுவாங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் என்ன செய்யாது, வாய்க்கவே செய்யாது. இதெல்லாம் ஆண்டவருடைய வசனம். இதெல்லாம் நமக்கு சொந்தம், எனக்கு சொந்தம், இங்க வந்திருக்க எல்லாருக்கும் சொந்தம். அவருடைய தலை எண்ணெயால் அபிஷேகம். இவ்வளவும் இவரால் செய்ய முடிஞ்சுன்னா இவர்கிட்ட என்ன காரியம் காணப்பட்டது மட்டும் ஒரு சில காரியங்கள் நம்ம சிந்திக்கலாம். அதே 17ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, 32ஆம் வசனம், 33ஆவது வசனம். ம் 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 அதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்கலாம். தாவீது சவுலை நோக்கி, யாரும் என்ன செய்ய போதும், இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் என்ன செய்யாண்டான். இவருக்குள்ள இருந்த அபிஷேகம் அவனை நொறுக்கிறதுக்கு ஆண்டவர் அவருக்கு தைரியத்தை கொடுத்ததுனால சொல்றாரு, யாரும் இந்த பெலிஸ்தனை குறித்து என்ன செய்யாதீங்க, கலங்காதீங்க. ஏன், இவனுக்குள்ள இருக்கிறது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஆவிகள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத பலன். எனக்குள்ள இருக்கு பரிசுத்த ஆவி. அதனால இவன் நிமித்தம் யாரும் என்ன செய்ய வேண்டாம், விசுவாச வார்த்தையை அந்த தாவீது கூறினான். அல்லேலூயா. நம்மளும் நமக்கு விரோதமாய் தொழிலுக்கு விரோதமாக வரலாம், பிள்ளைகளுக்கு விரோதமாக வரலாம், நம்முடைய பணிகளுக்கு விரோதமாக வரலாம், நம்முடைய ஊழியத்துக்கு விரோதமாக வரலாம். இன்னும் எக்ஸ்ட்ரா நம்ம எது உங்களுடைய யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அப்படி வித்தியாசமாக வர்றது நொறுக்குகள் வந்தால் நம்ம அவர்களை நொறுக்கி போடுவதற்கு நமக்குள்ள என்ன வேணும் தெரியுமா? நமக்குள்ள என்ன வேணும்? விசுவாசம் வேணும். விசுவாசம் வேணும். இந்த விசுவாசம் இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய மாட்டோம், அவிசுவாசமான வார்த்தை சொல்ல மாட்டோம். நம்ம விசுவாசம் இருந்தால் என்ன சொல்ல மாட்டோம், இவனை எங்கே நம்ம நொறுக்க முடியும், இந்த பிரச்சனையை நம்மளால் எப்படி தாங்க முடியும், இந்த பிரச்சனையை என்னால் எப்படி தாண்டி வர முடியும், இப்படி சொல்லிட்டா அந்த காரியம் அப்படி தான் இருக்கும், நடக்காது. நீங்களும் நானும் விசுவாச அறிக்கை, என்ன எல்லாத்தையும் நொறுக்கக்கூடிய அபிஷேகத்தை ஆண்டவர் தாரேன்னு சொல்லிட்டாரு, பிறையே நம்ம அவிசுவாசமான வார்த்தைகளை நாம் என்ன செய்யணும், சொல்ல வேண்டும். அதனால எல்லாரும் இன்னையிலிருந்து இந்த தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்கிற எல்லாவற்றையும் நொறுக்கிற அபிஷேகம் நமக்குள்ள வரணும். அது தாவீதுக்குள்ள அந்த அபிஷேகம் இருந்து, அந்த அபிஷேகம் இருந்து செயல்படுவதற்கு காரணம் என்னன்னா விசுவாச வார்த்தை. விசுவாச வார்த்தை. அங்க யாரெல்லாம் கலங்கி போய் நின்னா தெரியுமா? யாரெல்லாம் கலங்கினா, அந்த பெலிஸ்தனை பார்த்தவொடனே சவுல் ராஜா அந்த பக்கமே வரல. அந்த அவனை பார்க்கறதுக்கு, அந்த பெலிஸ்தனை பார்ப்பதுக்கு சவுல் ராஜா வெளியில வர